எதுக்காக அவங்களுக்கு இந்த அளவு பாதிப்பு வந்திருக்கு கேட்க தெரிஞ்சுக்கிட்டோம். சும்மா என்ன பதட்டத்தை உண்டாக்க, விளம்பரம் தேடிக்க, இவங்களுக்கு வேற வேலை இல்ல, இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க மட்டும் எதிர்கட்சியா 10 வருஷம் இருந்தப்ப சட்டையை கிழிச்சுக்கிட்டு விளம்பர அரசியல் பண்ணலையா நீங்க? எதிர்க்கட்சியாக இருந்தபோது சட்டையை கிழித்து அரசியல் விளம்பரம் தேடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது திமுக ஆட்சியில் நடக்கும் குற்றங்களை ஏற்க மறுப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். எதுவுமே நடக்காதப்ப என்னன்னா நீங்க எல்லாம் பேசுறீங்க. இன்னைக்கு உங்க ஆட்சியில் அது நடக்கிறப்ப ஏற்றுக்குங்க, மறைக்காதீங்க. மக்களுக்கு நிச்சயமாக நிவாரண உதவிகளும் அந்த மருந்து மாத்திரை கொடுத்து அவங்களை காப்பாத்துற வழியை பார்க்கணும். டெல்டா பகுதியில இன்னைக்கு விவசாயம் முற்றிலும் அழிஞ்சிருச்சு. விவசாயிகளுக்கு உரிய நிதி நிச்சயம் உடனே தரணும். ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் உடனே தரணும். இன்னைக்கு அட்மிட் ஆயிருக்கிறவங்களுக்கு உடனடி நிவாரணம் கொடுக்கணும். இங்க இறந்து போன 3 பேருக்கு 10 லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கம் உடனடியாக வழங்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் இந்த அரசு நிச்சயமாக ஒரு நல்ல அரசுன்றத மக்கள் ஏத்துக்குவாங்க. இல்லை என்றால் இதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி மக்களுக்கு தொடர்ந்து இன்னல்கள் வந்து கொண்டிருந்தால் இது முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட தோல்வி ஆட்சி என்பதை இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் சொல்லுகின்ற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழக அரசு இருக்கு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல தாம்பரம் மாநகராட்சி முழுவதும் ஆர்ஓ திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆட்சி மாற்றத்தினால அந்த ஆர்ஓ சிஸ்டமே பராமரிப்பு இல்லாம செயலிழந்து கிடக்கு. அதைத்தான் இப்ப நான் சொன்னேன். அதான் இப்ப நான் சொல்றேன். ஏன் நீங்க கார்பரேஷன் வாட்டர் குடுக்குறீங்க? என்ன கவர்மெண்ட்ல காசு இல்லையா? சின்ன ஸ்டேட் பக்கத்துல பாண்டிச்சேரி 2வது நாள் அறிவிக்கிறாரு அந்த முதலமைச்சர், ஒரு ரேஷன் கார்டுக்கு 5,000 ரூபாய், விவசாயிகளுக்கு 40,000 ரூபாய் நெக்ஸ்ட் டே அறிவிக்கிறாரு. ஏன் நம்ம முதலமைச்சர் அது பண்ண மாட்டேங்கிறாரு? உடனே மத்திய அரசு கிட்ட நிதியை கொடுங்கன்னு கேட்கிறாரு. எதுக்கு நம்ம நிதியை கேட்கணும்? இன்னைக்கு பாண்டிச்சேரி எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்பியா இருக்கு? ஒரு சின்ன ஸ்டேட்டே பக்கத்துல இருக்கிற ஸ்டேட் இன்னைக்கு முன்னுதாரணமா இருக்கிறப்போ நீங்க ஏன் எப்ப பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணிருக்கீங்க? அப்ப எதுக்கு இங்க சொத்து வரி, குப்பை வரி, அப்புறம் மின்சார வரி, எல்லா வரியும் ஏன் உயர்த்துறீங்க? ஏன் விலைவாசி உயர்த்துறீங்க? அப்ப எங்க போகுது அந்த காசெல்லாம்? அதெல்லாம் தப்பான விஷயம். நிச்சயமாக கார்பரேஷன் வாட்டர்ல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. எல்லா கார்பரேஷன்லயும் ஆர்ஓ சிஸ்டம் நிச்சயமாக கொண்டு வரணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.